செகண்ட் டே கம்போஸ் பண்ணும்போது நான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லலைன்னா நீங்கள் எனக்கு 8 பாட்டுமே அன்றைக்கே கொடுத்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த ஃப்ளோவில் இருந்தீங்க, அந்த ஃபீலில் இருந்தீங்க. ஆக்சுவலாக எனக்கு 14 டியூன்ஸ் கொடுத்தீங்க சார் நீங்கள் அன்னைக்கேவா? 40 இல்லை, ஒரு 3 டேஸாக நம்ம ஒர்க் செக்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணோம். 14 டியூன்ஸ் கொடுத்தீங்க. இதுல நீங்கள் பிக் பண்ணுங்க கௌதம், சுச்சுவேஷன் கொடுத்துருக்கேன், எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க சார். நான் பிக் பண்ணுறதை விட இது கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன டெஸ்ட் பண்ணீங்களா என்னன்னு கேட்கலாம் தான் கேட்கலாம். இல்லை, ஒவ்வொரு டைரக்டருடைய மைண்ட் செட் வந்து மியூசிக்கில் வந்து ஒரு லெவலில் தான் இருக்கும். பட்டு கம்போசர்னுடைய டிஃபிகல்ட்டி என்னென்னா, கம்போசராக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா, முதல்ல உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது நீங்கள் ஓகே சொல்லணும். அது வந்து என்னை வந்து கீழே இறக்கிடுது ஒரு ஸ்டெப்பு. அப்புறம் வந்து உங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் அது ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஸ்க்ரீன் பிளே தே டேக் ஒரு செகண்ட் ரீல் வருது, இங்கே வந்தால் ஒரு சாங் இறங்கிடும், அங்கே போச்சுன்னா இன்டர்வல் பக்கத்தில் சாங் போடக்கூடாது, இன்டர்வல் முடிஞ்ச உடனே சாங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஃபார்முலாவில் வந்து எல்லா டைரக்டருமே வந்துட்டாங்க. இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் தாண்டி என்னுடைய பாட்டு வெளியில் நிற்கணும். பாட்டு வெளியில் நிற்கணுங்கிறது எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. முதல்ல ஐ ஹேவ் டு சாட்டிஸ்ஃபை மை செல்ஃப்.